நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை தியானித்தோம். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? இன்னைக்கு நிறைய ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம போய் அதில் முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம யாரையாச்சும் ஒருத்தரை வந்து சேர்த்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் நமக்கு என்ன இருக்கும்? ரிவார்டு இருக்கும், கிஃப்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டாக இருக்கலாம். நீங்கள் ஜிபேல யாரையாச்சும் ஒருத்தரை நீங்கள் ஆட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மானிட்டரி ரிவார்டு கொடுத்துருப்பான். என்னத்துக்கு இதை சொல்கிறாங்க? அதை செய்யும்படியாக நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்காக. அவனுக்கு ஜிபேல பிஸ்னஸ் அதிகமாகும், நமக்கும் ஒரு கிஃப்ட் கிடைக்குது. இந்த உலகத்தில் இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் எல்லாம் கிடைக்க போகிறது காசு கிஃப்ட் தான். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம ஆத்துமாக்களை கொண்டு வரோம் அப்படின்னா அதற்கு நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், நமக்களை தாழ்த்துறோம், நம்மளை ஒடுக்கிறோம், நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து கொள்ளுகிறோம், இதை பொறுத்து பரலோக ராஜ்யத்தில் நம்மளுடைய பொசிஷன் இருக்கும். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 4வது வசனம், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். இது யார் சொல்ற வார்த்தை? மணவாட்டி மணவாளனாகிய கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை. என் ஒருத்தரை நீங்க இழுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஒரு கூட்டமாய் உமக்கு பின்னே வருவோம். ஒரு பிசினஸ் நெட்வொர்க்ல சிலர் உண்மையா செய்வாங்க, சிலர் மோசடியும் செய்வாங்க. ஆனா பரலோகம் எப்பொழுதும் உண்மையும் உத்தமமான தேவனுடையது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் எள்ளளவேனும் இருள் இல்லை. வாக்கு மாறாத தெய்வம் அவருடைய நெட்வொர்க். அது மனிதர்களுடைய வார்த்தை நொடிக்கு நொடி மாறும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதது. அது ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் மாறாது. ஹல்லேலூயா. அந்த தேவனிடத்துல சபை மக்கள் என்ன கேட்கணும்? ஆண்டவரே, என்ன உம்மக்கிட்ட இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கூட்டமாக உமக்கு பின்னாடி ஓடி வருவோம் ஆண்டவரே. அப்போ பரலோகத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட? நான் ஒருவனை இழுத்து கொண்டால் அந்த ஒருவன் ஒரு கூட்டத்தையே என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஆதி ஆகமத்திலிருந்து எடுத்து பாருங்க, முதல்ல ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுதே தேவனுடைய மனசில் இருந்தது என்னது? அதுதான் தனக்கு பயப்படுகின்ற சந்ததி, தனக்கு கீழ்ப்படுகின்ற சந்ததி, தன்னை விசுவாசிக்கின்ற ஒரு சந்ததி இந்த பூமி எங்கும் பலுகி பெருகி நிரப்ப வேண்டுங்கிறது தான் அவருடைய விருப்பமா இருந்தது. அங்க என்ன பண்றான் பிசாசு? ஏசாயா 3வது அதிகாரத்துல ஊர்ல இந்த பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் கொண்டு வந்தார். வம்சத்தில் 2 பேரை கொண்டு வந்தார். யாரது? ஆபிரகாமும் சாராயும் கொண்டு வந்தார். மெல்கிசேதேக்கிடத்துல அவன் அப்பமும் திராட்சரசத்தையும் வாங்கும் பொழுது யாரை வாங்குகிறான்? உடன்படிக்கையின் ஆண்டவராகிய இயேசுவையே மெல்கிசேதேக்கு கிட்ட வாங்குறான். அப்போ என்னது? இந்த ஆண்டவர் மூலமாக ஒரு பிரகாசிக்கின்ற சந்ததி, சகல கோத்திரத்திலிருந்தும், பாஷையிலிருந்தும், ஜாதியிலிருந்தும், வம்சங்களிலிருந்தும் ஒரு பிரகாசிக்கிற சந்ததியை வாங்குகிறார் மெல்கிசேதேக்கு கிட்ட இருந்து. தேவன் ஒரு திட்டம் நம்மை கொண்டு வச்சிருப்பார். ஆனா பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? அதற்கு விரோதமாக ஒரு திட்டத்தை கொண்டு வருவான். இப்போ பிதாவுடைய சித்தம் என்னது? இந்த ஆபிரகாம் மூலமாகவும் சாராள் மூலமாகவும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட விசுவாசம் உள்ள சந்ததி, ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கிற சந்ததி இந்த பூமிக்கு வரணுங்கிறது அவருடைய திட்டம். இப்ப இதற்கு விரோதமாக ஒரு திட்டத்தை அவன் எப்படி கொண்டு வரான் பாருங்க. முதல்ல தேவனை அறியாதவர்கள் மூலமாக அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறான். யார் மூலமா ஆரம்பிக்கிறான்? பார்வோன் மூலமாக ஆரம்பிக்கிறான். இந்த பார்வோன் சாராள் ரொம்ப அழகா இருந்ததுனால அவள் நிமித்தம் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மிருகங்களையும் திரளாய் ஆபிரகாமுக்கு கொடுக்குறான். ஆபிரகாம் கர்த்தரை விசாரிக்கவே இல்லை. என்னது? ஆண்டவரே, உண்மை அறியாத ஒருத்தன் இதெல்லாம் கொடுக்குறான், நான் இதை வாங்கிக்கலாமா வேண்டாமா? எதை செய்வதற்கு முன்பதாகவும் நாம் தேவனை விசாரிக்க தவறுகிறோம். விசுவாசிகளுக்கெல்லாம் தாயாய் இருக்கும்படியாக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? சாராளை தெரிந்து கொண்டார். அந்த சாராள் மூலமாகவே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். எனக்கு தான் இப்போ குழந்தை இல்லையே, நான் மலடியா இருக்கிறானே, இதோ இந்த வேலைக்காரியாக ஆகாரோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவள் மூலமாகவே கிரியை செய்ய. ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கணும்? நோ, கர்த்தர் நம்ம 2 பேத்துக்கும் கர்த்தர் ஒரு சந்ததியை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த சந்ததி நமக்கு கர்த்தர் கொடுப்பார், நாம விசுவாசத்தோடும் பொறுமையோடும் காத்திருப்போம்னு சொல்லியிருக்கணும்.
ஆபிரகாம் அதற்கு உடன்படுகிறான். குழந்தை பிறந்து விட்டது. தேவன் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நாம் அந்த பரலோக சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஆனால் அதற்கு விரோதமான திட்டத்தை பிசாசு ஒன்று நம்மை சுற்றி இருக்கிற அவரை அறியாத மக்கள் மூலமாகவும் செய்வான், அவரை அறிந்திருக்கிற திருச்சபை மக்கள் மூலமாகவும் செய்வான், நம்ம மூலமே செய்வோம். இதுல நம்ம ஆவியில விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா அந்த திட்டத்தை நாம கோட்டை விடுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கலாம். சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் ஆண்டவர் இயேசு பேசுறார். அவர் சொல்றாருல்ல, அந்த 5 புருஷங்கள ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. அசீரியா தேசத்து ராஜா அந்த 5 தேசத்து மக்களை கொண்டு வந்து சமாரியாவில் செட்டில் பண்ணி விடுறான். கிமு 720 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24வது வசனம். அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டி கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அது வரைக்கும் அங்கே இருந்தது இஸ்ரவேல் ஜனங்க தான். ஏன்னா யூதாவையும் இஸ்ரவேலை எப்போ 2ஆ பிரிச்சு விட்டாரோ அப்போ யூதா தனியாக இருக்கு, சமாரியா தான் அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது இஸ்ரேலுக்கு. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான், தேசத்தை பிடிச்சதுக்கப்புறம் இந்த 5 தேசத்துலேருந்து ஜனங்களை கொண்டு வந்து இங்கே வைக்கிறான். வச்ச உடனே என்ன பண்ணுறான், இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த ஜனங்களில் ஒரு பகுதியை வெளியே ஏற்றிடுறான், இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அனுப்பிச்சிடுறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், 27வது வசனத்தில், நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன். இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், நியாயப்பிரமாணத்தை குறித்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவர் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தார்கள். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களிலே சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளிலே கோயில்களிலே வைத்தாங்க. இப்போ ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டியிருந்தாங்களே, அந்த பலிபீடங்கள் இந்த 5 தேசத்து ஜனங்களும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 30-31 வசனத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொரு தேசத்தாரும் ஒவ்வொரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சிடறாங்க. 32வது வசனத்தில் பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி மேடைகளில் உள்ள கோயில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதுக்கு தங்களுக்குள் ஈனமானவர்களே ஆசாரியர்களுமாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். 2மே செய்கிறாங்க. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது சமாரியாவுடைய நிலை அதுதான். அதனால தான் அவருக்கு சமாரிய ஸ்திரீட்ட சொல்கிறா, ஏற்கனவே 5 புருஷங்க உங்ககிட்ட இருந்தாங்கப்பா, என்னது 5 தேசத்து ஜனங்கள் 5 விக்கிரங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட வச்சாங்க. அதுக்கப்புறம் பெத்தேலில் இருந்த அந்த ஆசாரியன் உனக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான். இனி அந்த பிரமாணமும் இல்லை, இனி சுயாதீன பிரமாணம், அன்பின் பிரமாணம். நான் தான் அந்த புதிய உடன்படிக்கையின் புருஷன் மணவாளனாகிய கிறிஸ்து, நான் கொடுத்தனா உனக்கு தாகம் எடுக்காதுங்கிறார். அதுதான் அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம். இப்போ அவ என்ன பண்றா, ஆண்டவர் இவர் தான் கிறிஸ்து தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவ ஓடி போய் ஊரில் இருக்கிற அத்தனை பேத்துக்கிட்டையும் சொல்கிறா பாருங்க. அந்த சமாரிய ஸ்திரீ ஒருத்தியை ஆண்டவர் இயேசு தன்னிடத்தில் இழுத்து கொள்கிறார். இப்போ இந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணுறா, ஊரையே போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆதாயப்படுத்துறதுக்கு அவளுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு நாள். ஒரே நாளில் ஊரையே திரட்டிட்டா பாருங்க. யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் சொல்கிறா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். பாருங்க, இன்னைக்கு நாம் அடுத்தவங்களை பற்றி நம்ம கர்த்தரை அறியாதவர்கள் உடனே நாம் அவர்களை குறித்து அற்பமாய் நினைக்கிறோம். அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டு அந்த சமாரியால தான் அந்த ஸ்திரீ இருக்கா. ஆனால் அந்த ஸ்திரீக்கு எதை பற்றி தெரிந்து வைத்திருந்தால், ஒருத்தர் கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார், நித்திய ராஜ்யத்திற்கு உண்டான போதனைகளை சுவிசேஷத்தை எல்லாவற்றையும் அவர் அறிவிப்பார் என்று அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாளே. ஆனால் இங்கே யூதர்கள் எத்தனை பேர் அறிந்து வைத்திருந்தார்கள், அல்ல எத்தனை யூதர்கள் தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம இப்படி தான் நமக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம யாருக்கு ஒன்றுமே அவரை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களாம் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம எதையோ போய் ப்ராபகண்டா பண்ணுவோம். அடுத்தவங்களை பற்றி நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போய் என்ன, இந்த ஆல் இண்டியா ரேடியோ
செய்திகள் வாசிப்பது சோன் போட்டு என்ன பண்ணுவோம், நியூஸை வாசிக்கிறதுக்கு நம்ம முன்னுரிமை தரமே, போய் சுவிசேஷத்தை போய் சொல்றதுக்கு முன்னுரிமை தர எதை ப்ராபகண்டா பண்ணணும்? அடுத்த திருச்சபை மக்களுக்குள்ள, நம்மளோட சொந்த திருச்சபை சகோதர சகோதரிகளத்துல, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகள் உறவுகள் கிட்ட ஒரு குறை இருக்கு, ஒரு பாவம் இருக்கு, அவர்கள் ஒரு கால் கொஞ்சம் இடறி விழுந்திருக்கலாம், சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்திருக்கலாம். அப்படின்னா இதை போய் நம்ம ப்ராபகண்டா பண்ண ரெடியா இருக்கிறோம். உண்மையா இல்லையா? இதை ப்ராபகண்டா பண்றத கர்த்தர் ஒரு பாவமாக சொல்லுகிறார். இந்த ஒரு பாவத்தை செஞ்சதுக்கு தான் கானான் சபிக்கப்பட்டான். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த சந்ததி சபிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ரட்சிப்பே கிடைச்சது. தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை போய் தன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொன்ன ஒரே காரியம். ஆவிக்குரிய விஷயத்துல பார்த்தா ஒருவனுடைய அக்கிரமங்களை, ஒருவனுடைய மீறுதல்களை போய் ப்ராபகண்டா பண்றதுக்கு திருச்சபை மக்கள் நீங்க ரெடியா இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை ப்ராபகண்டா பண்றதுக்கு சமாரிய ஸ்திரீ எதை போய் எல்லாத்துக்கும் போய் அறிவிச்சுனா, எதை போய் பிரசித்தம் பண்ணினா? நான் கிறிஸ்தன் ஒருத்தரை பார்த்தேன், நம்ம ஊர்ல எல்லாம் மேசியான ஒருத்தரை பத்தி நம்ம கேள்விப்பட்டு வச்சிருக்கிறோமே, அந்த மேசியாவை நான் கண்ணால பார்த்தேன், நீங்க வாங்க அவர் தான் நான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்தா. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அவர் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? 39வது வசனத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவங்க சொல்கிறாங்க அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் மட்டும் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். மட்டுமில்ல, எங்களோட நீங்க எங்க ஊர்ல தங்குங்கன்னு அவர் வேண்டிக் கொண்டார்கள். என்னை இழுத்து கொள்ளும் ஒரு கூட்டமாய் உமக்கு பின்னாடி ஓடி வருவோம். அடுத்தவர்களை பற்றி குற்றப்படுத்தவர்களுக்கும் அடுத்தவர்களை பற்றி அலசி ஆராயறதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். ஆண்டவரை பத்தி பேசுறோமா? அவரோட அன்பை பத்தி பேசுறோமா? அவருடைய தியாகத்தை பத்தி பேசுறோமா? அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர்ங்கிறத குறித்து பேசுறோமா? எந்த இடத்தில் விழுந்தாலும் அந்த இடத்தில் தூக்கி நிறுத்தி தொடர்ந்து அவருக்காக ஓட வைக்க வல்ல தேவனுடைய அன்பை பிரசித்தப்படுத்துறோமா? உடனே விழுந்து போயிட்டாயா, உடனே பின்மாறி போயிட்டாயா? இதை சொல்றதுக்கு மட்டும்தானே இன்னைக்கு திருச்சபை மக்களால் முடியுது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எழுப்புறதுக்கு தானே முன்னம் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம எழுப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குமே தவிர விழுந்தவர்களை குட்டி குட்டி கீழே குனிய வைப்பதற்கு அல்ல. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை சீர்படுத்தி உன்னை ஸ்திரப்படுத்தி தூக்கி நிறுத்த வல்ல தேவன், உன்னை தொடர்ந்து அவருக்காக ஓட வைக்க வல்ல தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்த தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன பண்றோம்? உடனே படுக்க வச்சிருவோம். அப்புறம் எங்கிருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு போறது? அவருக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, நம்மளை உருவாக்கி கொள்ளக்கூடாதபடி எல்லா தடைகளையும் கொண்டு வரும். ஆனால் நம்ம ஆவியில விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் பார்த்தோம்னா அவர் ஒரு கொர்நேலியுவை இழுக்கிறார். சமாரிய ஸ்திரியை பார்த்தோம் அப்படின்னா தேவனை அறியாத மக்கள் வாழ்ந்த இடம், விக்கிரகங்கள் இருந்த இடம், அப்படி பாவங்கள் நெருக்கி இருந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் ஒரு ஸ்திரியை இழுத்து கொண்டா அந்த ஒரு ஸ்திரீ ஒரு ஊரையே அன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள கொண்டு போயிட்டார். அடுத்தது இப்ப கர்த்தர் ஏற்கனவே அவரை பற்றி அறிந்து அவருக்குள் ஒரு பக்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இப்ப 10வது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியும், அவர் பார்த்தோம்னா தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவன். அவன் 100க்கு அதிபதி. உலக பிரகாரமா வேலை இருக்கா இல்லையா? இருக்கு. புரியுதா? இன்றைக்கு அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்ல. தேவனுடைய வேதத்தை எடுத்து வாசிக்க நமக்கு நேரம் இல்ல. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, பாழாக்குகிற அருவருப்புகளுக்காக யார் ஜெபிக்கிறாங்களோ, கண்ணீர் விட்டு பாரத்தோடு பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவங்க மேல அடையாளம் போடு. அடையாளம் இருக்கிற ஒருத்தவங்களும் மற்றவங்க எல்லாத்தையும் சங்காரம் பண்ண, சபையிலிருந்து ஆரம்பி மூப்பர்கிட்ட இருந்து துவக்கு. ஜெபிக்கிறோமா? அந்த அடையாளம் நம்ம மேல இருக்கா? ஏன் இல்லை? ஆண்டவர் இயேசுவோடைய பாரம் இங்க இருந்தா மட்டும்தான் அது வரும். அவருடைய அன்பு இங்க இல்லைன்னா அது வரவே வராது. வசனத்தை கேட்பது எளிது, உணர்வதும் எளிது. ஆண்டவர் சொன்னார், நீங்களோ கேட்டு உணருங்கள், உணர்வதும் எளிது.
ஆனால் அதை பின்பற்றி வாழுவது தான் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற மகா பெரிய சேலஞ்ச். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வது தான் மகா பெரிய சேலஞ்ச். கடினம்தான், ஆனால் பழக பழக நம்மால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியும். இப்போ அந்த கொர்நேலியு நல்ல பக்திமானா இருக்கிறான். கர்த்தர் அந்த ஒருவனை தன்னிடத்தில் இழுத்துக் கொள்கிறார். பேதுரு வருவான்ப்பா, நீ என்ன பண்ணணும்னு சொல்லுவார்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஆளை வச்சு பேதுருவை கூட்டிகிட்டு வரான். பேதுருவை கூட்டிகிட்டு பேதுரு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குது? 10:24 மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் இவங்க பேதுருவோடு அந்த வந்த டீமும் பிரவேசிக்கிறார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கர்த்தரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன மனமேட்டிமை வந்துடுது, என்ன ஒரு ஆணவம் வந்துடுது, என்ன ஒரு அகங்காரம் வந்துடுது, அடுத்தவங்க எல்லாத்தையும் ரொம்ப அற்பமாக பார்க்குற சிந்தனை வருது. எந்த அளவுக்கு அவனுடைய மனத்தாழ்மை இருந்திருந்தால் பேதுரு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பால் எவ்வளவு அன்பு இருந்திருந்தா, ஒரு தேவ மனுஷன் வரப்போறாரு, அவருடைய வார்த்தைகளை நான் மட்டும் கேட்டால் பத்தாது, என் குடும்பம் மட்டும் கேட்டால் பத்தாது, அநேகரை கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டின் உறவின் முறையார் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பேதுரு உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி கூட்டி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த இடத்துல அவர்களோடு அவன் காத்துட்டு இருக்கிறாங்க. இது நம்மகிட்ட இருக்கா? இன்னைக்கு பேதுரு அங்கே சுவிசேஷம் சொல்ல சொல்ல என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எல்லாரும் தேவனுடைய சுவிசேஷத்தை அந்நிய பாஷைகளில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாஷையில் இருந்த மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள், திருசபைக்கு உட்பட்டுட்டாங்க. ஒரே நாளில் முடிஞ்சது. ஹல்லேலூயா. என்னை இழுத்துக்கொள்ளும் ஒரு கூட்டமாய் பின்னே ஓடி வரும். இதுதாங்க நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் பரலோகம் போட்டிருக்கிற திட்டம் இதுதான். ஆனால் அவன் வேற மாதிரி திட்டம் போடுவான். என்ன தெரியுமா? நான் ஒருவனை இழுத்து கொள்ளுவேன், ஒரு கூட்டத்தை அவனுக்கு பின்னாடி கூட்டிட்டு நரகத்தை கொண்டு வருவான். இது அவனுடைய திட்டம். அப்படியும் சிலர் வந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். இப்போ இந்த யோசபாத்தும் ஆகாவும் யுத்தத்துக்கு போய் ராமோத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ எல்லாம் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்றாங்க. அந்த தீர்க்கதரிசிகளில் ஹெட்டு பார்த்தோம் அப்படின்னா சிதேக்கியா. 22:11 கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சிதேக்கியா தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணி எத்தனை தீர்க்கதரிசி சொல்கிறாங்க? 400 தீர்க்கதரிசி. 6வது வசனத்தில் பார்த்தோம்னா இந்த யோசபாத் கர்த்தருடைய வழியில் நடந்தனால இவனுக்கு மனசில் உடன்படலை. நம்ம ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கிறோம், அது அப்படியே நடக்கும்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள தான் தீர்க்கதரிசின்னு சொல்லிடும். இன்றைக்கு திருச்சபை மக்களுடைய நிலை அதுதான். அவர்களுடைய பாவங்களை குறித்தோ அவர்களுடைய தவறுகளை குறித்தோ அக்கிரமங்களை குறித்தோ கடிந்து உணர்த்தி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களை திருச்சபை மக்களுக்கு இன்றைக்கு பிடிப்பது இல்லை. நீ என்ன வேணாலும் செய்ய, கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு பொய்யாய் சொல்லுகிறவர்களை மட்டும் தான் பிடிக்குது. ஏன்? நம்ம மனசு அதை விரும்புது. சத்தியத்தை சொல்லுகிறவர்களை பிடிக்காது. இப்போ ஆகாபுக்கு ஒரே குஷி, 400 பேர் ஒரே மாதிரி சொல்கிறாங்களே, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறாங்களா? ஆனால் யோசபாத்துக்கு என்னது? நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் எல்லாரும் ராஜா சந்தோஷம் தானே படணும். யோசபாத்துக்கு சந்தோஷமே வரல. நோ, எங்கேயோ தப்புன்னு இடிக்குது அவனுக்கு உள்ள. இவங்க சொல்கிற தீர்க்க தரிசனம் தப்புன்னு இடிக்குது. உடனே இவங்களை தவிர வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ யாரை கூட்டிகிட்டு வராங்க? மிகாயாவை கூட்டிகிட்டு வராங்க. ராஜா அவனை குறித்து என்ன தெரியுமா சொல்கிறான்? 8வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். இதுதாங்க இன்னைக்கு திருச்சபை மக்களுடைய மிக மிக மோசமான மனநலம். அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறவன். யாரு? மிகாயா. உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டான். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறான்? ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். ஏன் தெரியுமா? அவன் எனக்கு நன்மைக்கு எதுவாக இல்லை, தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். சில சமயங்களில் உண்மை நமக்கு ஏற்றுக்கொள்ளாதபடி கசப்பாக தான் இருக்கும். பொய்யின் ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்ன சிதேக்கியா கர்த்தரிடத்தில் விசாரித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற மிகாயாவையே அறைகிற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வருது பாருங்க. ஒரு சாலமனை அவனுடைய மனைவிகள் மூலமாக தன்னுடைய பக்கம் இழுத்துக்கிட்டா அந்த சாலமனுடைய சந்ததியிலே ஒரு பெரிய கூட்டத்தை பின்னாடி கொண்டு வந்துடலான்னு பிசாசு திட்டம் பண்ணுறான். ஒரு ஃபீலேயமை நம்ம பக்கம் பொருளாசையை காட்டி இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீலேயம் மூலமாக ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு நரகத்தின் பாதையில் வரும்
அப்படின்னு அவன் மூலமாக முயற்சி பண்ணுறான். ஒரு ஏசபேலை எனக்கு அடிமையாக நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்னா அந்த ஏசபேல் மூலமாக 850 தீர்க்கதரிசிகளை என் பக்கம் இழுத்தரலாம், மட்டுமில்லை பல லட்சக்கணக்கான மக்களையும் சேர்த்து என் பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு இப்படி தான் இழுப்பான். ஸோ பிசாசு அவனுடைய திட்டத்துக்காக நான் ஒருத்தனை இழுத்தனா ஒரு கூட்டத்தையே அவன் இழுத்துட்டு வந்துடுவான், எனக்கு நரகத்தின் பாதையிலன்னு அவன் இழுப்பான். ஆண்டவர் இயேசு இழுப்பார், நான் என்கிட்ட ஒருத்தனை இழுத்துக்கிட்டேன்னா அவன் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு நேராக கொண்டு வருவான், அவர் இழுக்கிறார். எந்த இழுப்புக்கு போகிறோம் பாருங்க. அவ்வளோ பெரிய எலியா தீர்க்கதரிசி வல்லமையாய் கிரியை செய்தவர். புதிய ஏற்பாட்டு சபையில் 2 பேர் முன்னடையாளம், மோசே எலியா. மரித்தோர் முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுவார்கள், அது மோசே. அடுத்தது உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஏனோக்கு எலியா. அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக வாழ்கிறவன் அந்த எலியா. இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த இயேசபேலுடைய வார்த்தைக்கு பயந்து போய் எங்கே போயிருக்கா? சூறைச்செடிகிட்ட போய் வனாந்திரத்தில் இருக்கா. இப்போ தூதன் வந்து எல்லாம் சாப்பிட வச்சு ஓடுப்பா, 40 நாள் பிரயாணம் பண்ணுறான், புரியுதா? அங்கே போய் ஓரே பர்வதத்தை போகிறான், பர்வதத்தில் போய் உள்ள கெபியில் போய் உட்காடுறான், கெபியை விட்டு வரமாட்டேங்கிறான். இது ஏன் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கண்ணால் பார்ப்போம், நிறைய விஷயங்களை காதில் கேட்போம், இதனுடைய தாக்கங்கள் நம்மக்கிட்ட வரும். பார்த்துக்கோங்க, நல்லதை மட்டும்தான் யாருக்கிட்ட எடுத்துக்கணும். whoever it may be. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்டவங்களாகவும் இருக்கலாம், ஆனால் நன்மையானதை, சத்தியத்திற்கு படி சரியானதை, ஆண்டவருடைய இயேசுடைய அடிச்சுவடுக்கு ஏற்ற விஷயங்களை மட்டும்தான் யாருக்கிட்ட எடுத்துக்கணும். இப்போ இந்த ஓபதியா வந்துட்டு என்ன பண்ணுறான்? எலியா கிட்ட நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போய் ஆகாபு கிட்ட சொன்னோன்னே அவன் பயப்படுறான். நான் ஏற்கனவே 100 தீர்க்கதரிசியை ஒவ்வொரு கெபிலையும் 50 தீர்க்கதரிசியை வச்சு அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீர் என்னை போக சொல்கிறீ, நீ அந்த பக்கம் ஆவியானவர் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார், நான் என்ன பண்ணுவேன், ராஜா என்னை கொண்டு போட்டுருவானேன்னு பயப்படுறான். இப்போ ஒரு விஷயத்தை எலியா கேட்குறான், என்னது? 100 தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு பதிலாக கெபியில் பதுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, புரியுதா? இப்போ எலியாவுக்கு என்ன சிந்தனை வருது? நானும் போய் கெபியில் உட்காந்துடணும். திடீர்னு டம்முன்னு ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி சத்தங்க இருந்தால் வீட்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துருப்போமா? வெளியில் வந்து பார்ப்போமா இல்லையா? இப்போ சமீபத்தில் நியூஸ் பார்க்குறோம், ஒரு தேசத்தில் பூமி அதிர்ச்சி லேசாக அதிர்ந்தோன்னே மக்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டுட்டு வெளியே என்ன பண்ணிட்டாங்க, தெருவுக்கு வந்துட்டாங்க. இவன் கெபிக்குள்ளே இருக்கிறான் பாருங்க. முதல்ல கண் மலைகளை எல்லாம் பிளக்கக்கூடிய பெரும் காற்று, இருக்க முடியுமா உள்ள? அடுத்தது பூமி அதிர்ச்சி, அசைய மாட்டேங்கிறான். அடுத்தது அக்கினி, அமர்ந்த மெல்லிய சத்தம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே சாலையினால் மூடிட்டு வந்து வெளியே நிற்கிறான். ஏன்? அவங்கெல்லாம் கெபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நாமளும் பேசாமல் இப்படியே இருந்துட்டா என்ன? இப்படியெல்லாம் என்ன வரும்? கர்த்தருடைய வல்லமையை வாங்கிக்கிட்டு, கர்த்தருடைய வசனத்தை வாங்கிக்கிட்டு, அவர்கிட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கிக்கிட்டு, சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கங்களை வாங்கிக்கிட்டு கெபிக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லை, என்னை இழுத்து கொள்ளும், நான் உண்மை பின்னாடி ஒரு கூட்டத்தோடு ஓடி வருவேன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. எதுக்கு இங்கே என்ன உனக்கு வேலை? இதுக்கா உன்னை நான் அழைச்சேன், இதுக்கா ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தேன். வெளியே வா, அவனை அபிஷேகம் பண்ணு, இவனை அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. வாழ்க்கையில் ஒரு காரியம் எலிசா கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எனக்கு பேதுரு மீன் வலையை விட்டுட்டு வந்தான் ஆண்டவர் இயேசுக்கு பின்னாடி. இப்போ என்ன பண்ணுறான்? மறுபடியும் போய் அந்த வலையை போய் மறுபடியும் தூக்குறான். ஆனால் எலிசா சூப்பரான பர்சன். எலியா வந்து அவன் மேலே சால்வையை போடுவான். எதையாச்சும் விட்டு வச்சுட்டு போனோம்னா மறுபடியும் நமக்கு அந்த யோசனை வரும். என்ன பண்ண, நான் ஏர் தானே ஓட்டிகிட்டு இருந்தேன், விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த மாட்டடி அந்த ஏர் மரக்கட்டையெல்லாம் வெட்டி அந்த மாட்டை சமைச்சு எல்லாத்தையும் விருந்து போட்டு ஏதா ஒன்று இருந்தால் தானே மறுபடியும் இங்கே வரத்துக்கே எனக்கு ஐடியா வரும். எல்லாத்தையும் தீத்து கட்டிட்டு போயிடு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு போயிட்டான் பாருங்க. மறுபடியும் அந்த திங்கிங் வரவே இல்லை. ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகிறான். தீர்க்கதரிசிகளின் புத்திர, தேசத்தில் பஞ்சம் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினால ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தை பின்னாடி கொண்டு போகிறான். பார்த்தீங்களா? என் கண்ணு மட்டும் திறந்திருந்தா பத்தாது, ஆண்டவரே இந்த கேயாசுடைய மனக்கண்ணை திறங்கப்பா, அவனும் உங்களுடைய மகிமையை பார்க்கட்டுமே. இந்த எண்ணம் முதல்ல வருதா? நான் மட்டுமே ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சா போதுமா? மற்றவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணுமேன்ற தாகம் வருதா? வாரம் வருதா? அந்த வலி வருதா? ஆண்டவருடைய வலி இங்கே உணரலைன்னா
ஒரு கூட்டத்தை அவருக்கு நேராக கொண்டு போகவே முடியாது. தேவனுடைய ஜனமே, தயவு செய்து மனதில் இந்த வழியை உணருங்க. அவருடைய மனஸ்தாபம் எனக்குள்ள உணரலைன்னா, அவருடைய வேதனை என்னன்னு உணரலைன்னா, அவருடைய ஏக்கம் என்னன்னு உணரலைன்னா, அவர் எதற்காக எனக்கு இவ்வளவையும் கொடுத்தார் அப்படிங்கிறத உணரலைன்னா, எதற்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எனக்காக பலிகிட ஆக்கினார்ங்கிறத உணரலைன்னா, ஒரு கூட்டத்தை கொண்டு போக முடியாது. முதல்ல நாம் போமானாங்கிறதே கேள்வியாக இருக்கும். 2 விசை இருக்கிறது. நாம் யாரால் இழுக்கப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் என்னை இழுத்துக்கோங்கப்பா. ஒரு கூட்டமாய் நாங்கள் பின்னாடி நடந்து இல்லை, ஓடி வருவோம். என காலம் சமயமாயிடுச்சு, இனி நடந்தாலும் பத்தாது, ஓடணும். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாலமன் சொல்கிறான், நாங்கள் ஓடி வரோன்னு சொல்லி. ஏன்? அப்போவே தெரியுது சில ஆயிரக்கணக்கான வருஷங்களில் இந்த உலகத்துக்கு முடிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவன் எழுதுகிறான். நம்ம இன்னும் சமீபமாக வந்துட்டோம், ஆண்டவருடைய வருகையின் காலத்துக்கு சமீபமாக வந்துட்டோம். இனி நாம் ஓடினா தான் முடியும். ஆனால் ஒன்று, ஓடினாலும் நாம் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் நாம் சோர்வடைய மாட்டோம். ஏன்னா இழுத்துக்கிட்டவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு பலவீனங்கள் இருக்கலாம், எவ்வளவு நமக்கு எதிர்ப்பினை ஆற்றக்கூடிய நபர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம், எவ்வளவோ பிசாசுடைய தந்திரங்கள்லாம் வரலாம். எல்லாத்தையும் மிதிச்சு போட்டு அதை எல்லாம் படியாக்கி நம்ம மேலே போவோம். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தை பர்வதத்தின் கொடிமூடிக்கு நேராக கொண்டு போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பக்கம் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அதை பொறுத்து தான் என் பின்னாடி வர கூட்டமும் இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க. சேலஞ்சஸ் இருக்கும், வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் இருக்கும், பிசாசுடைய தந்திரங்கள் யார் மூலமாகவும் வரும். எச்சரிக்கையாக இருந்து நாங்கள் எல்லாம் நமக்கு பின்னாடி ஓடி வர ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். சர்வல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா, நீர் எங்களை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு கூட்டத்தை நாங்கள் உமக்காக ஆயத்தப்படுத்தி நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்பா. தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பஞ்சத்தில் மடிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. யுத்தத்தின் மத்தியில், உள்நாட்டு கலவரங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு உயிர் பிழைப்போமா என்ற உத்தரவாதமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆனால் உம்முடைய அநாதி சிநேகம், உம்முடைய அநாதி திட்டம் அப்பா, உம்முடைய பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நீர் எங்களுடைய சொந்த பிள்ளைகளாக மீட்டுக் கொண்டிருக்கிறீர். ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தீரப்பா. எலியா எலிசாவின் மீது சால்வை போட்டது போல உம்முடைய விசுவாசத்தின் சால்வை எங்கள் மேல போட்டிருக்கிறீங்கப்பா. பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சர்வாயுத வர்க்கங்களை எங்களுக்கு தரிப்பித்திருக்கிறீர். ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுக்காதது ஒன்றுமே இல்லை ராஜா. ஆனா கர்த்தாவே, எவ்வளவு கொடுத்த தேவன் எங்களிடத்தில் ஒரு காரியத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறீர் அப்பா. நாங்கள் ஒரு கூட்டத்தை உம்மிடத்தில் கொண்டு வருவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களை இழுத்துக்கொள்ளும், இழுத்துக்கொள்ளும். பிசாசு இழுக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் அப்பா. சிலரையாவது அக்கினி நின்று தப்ப வைப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்போம் ஆண்டவரே. ஒரு கூட்டத்தோடு நாங்கள் ஓடி வருவோம் ராஜா. அப்பா, சந்தோஷத்தோடு கூட உம்மை எதிர்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் ஓடி வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டும். பிசாசுடைய தந்திரங்களை குறித்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து கொள்ள உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவர் இயேசுவின் சிந்தை மட்டுமே எங்களுடைய சிந்தையாயிருப்பதாக தொடர்ந்து வழிநடத்தும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.